ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் இல்லைங்க, வெளியில் போயிருந்தோம் பாண்டி வரைக்கும். அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயாச்சு. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வந்து வெஜ் பிரியாணி சாப்பிட்றலாம், இல்லை வேறு ஏதாவது டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது, அதை சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஸ்பெஷல்லாம் அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. சரி, நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். மீல்ஸ் ஆர்டர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு சூப்பு. அது பார்த்திங்கன்னா வீட்டில் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அதில் வந்து காய்கறி கட் பண்ணி போட்டு கொண்டாந்த மாதிரி இருந்துச்சு. அது ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. அதை கொண்டாந்து கொடுத்தாங்கங்க, குடித்தோம். கொஞ்சமான அளவு தான் சாப்பிட முடிஞ்சது, பிடிக்கல நம்மளுக்கு. அதை தூக்கி உரம் கட்டிட்டு மீல்ஸு கொண்டாந்து வச்சாங்கங்க. அதில் ஒரு 18 ஐட்டம் இருக்குது. இதில் துவையெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க, புதினா, ஊறுகாய், பருப்பு பொடி, நெய், சாம்பார், ரசம், மோர் குழம்பு, தயிர், 3 வகையான பொரியல், ஒரு அப்பளம், ஒரு ஸ்வீட் ஒன்றுங்க, பாம்பே அல்வா. அது எல்லாமே கார்ன்ஃப்ளவர் மாவு தான். அதுவும் கொஞ்சமான அளவு வெஜிடபிள் சாதம், சின்னதாக ஒரு சப்பாத்தி, அதுக்கு வந்து பச்சைப்பயிரில் கிரேவி. இவ்வளோ ஐட்டத்தை பார்த்த உடனே அப்பாடா அப்படின்னு இருக்கு. சரி, இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் வாங்க ஒரு புடி அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தோங்க. ஆரம்பித்த உடனே சாப்பிட்றோம் சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. அந்த சூப்பை குடித்ததா என்னான்னு தெரியலங்க, சாப்பிடவே முடியல. இதில் முக்கால்வாசி வந்து சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். நாம் வந்து அதை ஒரு புடி பிடிக்கலான்னு பார்த்தோம், அந்த சாப்பாடெலாம் சேர்த்து நம்மள ஒரு புடி பிடிச்சிருச்சு, அந்தளவுக்கு இருக்குது. எங்கள் பசங்க சொல்லிட்டு சிரிச்சுட்டு கிடக்குறாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் ஆர்டர் பண்ணி, அதுங்க அந்தாண்ட பக்கம் உட்காந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சாப்பாட்டை ஏன்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடெலாம் டேஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் செட்டே ஆகாதுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஏதாவது நம்ம சாம்பார் சாதம், இல்லை வெஜிடபிள் சாதம், இல்லை ஒரு சப்பாத்தி, இல்லை ஒரு பரோட்டாவோ சாப்பிட்டு மரியாதையாக ஏஞ்சி வந்துடணும். இந்த மீல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வீணாக்கி காசும் வேஸ்ட்டாக செலவு. நான் கூட ஃபுட்டு வீணாக்கக்கூடாதுன்னு ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டேன். எங்கள் அண்ணி ஒருத்தவங்க கூட வந்திருந்தாங்க. அவங்களும் என்னை பார்த்துட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு பேய் முழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. சாப்பிடவே முடியல அவங்களால. அவங்களும் வந்து எல்லாத்தையும் தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு, எங்கன்னா ஒரு வெஜிடபிள் சாதமே ஆர்டர் பண்ணியிருக்கலாம், ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னார். சரி, அதில் புளி சாதம், எலுமிச்சை சாதம், மற்றதெல்லாம் வரும் போல் நினச்சிட்டு நாங்கள் இதை ஆர்டர் பண்ணிட்டோம். இதெல்லாம் பருப்பு பொடி, நெய்யும் ஊற்றி சாப்பிட்டாங்க. ஒரு சில கடைங்கள்லாம் பருப்பு பொடி சூப்பராக இருக்கும். இந்த கடையில் வந்து சுமாராக இருந்தது, அவ்வளோதான். சரி, நெய் ஊற்றினோம், நல்லா பசும் நெய், நல்லா வாசனையாக இருந்தது. அது வீணாக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. காரக்குழம்பு ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. ரசம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சாம்பார் வந்து ஒரு ஆவரேஜாக தாங்க இருந்துச்சு. இது என்ன ஹோட்டல் அப்படின்றத நீங்கள் வீடியோவாக உன்னிப்பாக கவனிச்சிங்கனாலே அந்த பிளேட்டில் பேர் இருக்கும், படித்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஹோட்டலுன்ட்டு. பசங்க மட்டும் விதவிதமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம்.